வாழ்த்து சொல்லலன்னு மாத்தி ஓட்டு போடுறாங்களா? ஓட்டு போட்டவங்களை நீங்க மதிக்கல. அதைத்தான் மதிக்கிறதுக்கு எவ்வளவு வகைகள் இருக்குல்ல. திட்டங்கள் மூலமா மதிக்கலாம், எல்லாம் வாழ்வாதாரத்தை உணர்வுகள். உயர்த்தலாம். அப்ப ஏன் அப்ப பிரதமருக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? அதுவும் திட்டங்கள் மூலமா இருக்கலாம். அப்ப இவரை மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இது ஒரு டேஞ்சரஸ் ஆர்குமெண்ட் மேக்ல. அதிக பிள்ளை பெத்துக்கிறாங்க, உங்க ரிசோர்சஸ் எல்லாம் அங்க போகுது அப்படின்னா நாளைக்கு சொல்லலாம்ல, தமிழ்நாட்டுல குறைவா பிள்ளை பெத்துக்கிறாங்க, வட இந்தியால அதிகமா பிள்ளை பெத்துக்கிறாங்க, நம்ம படம்லாம் அங்க போட்டா நீங்க கேட்க ஆரம்பிச்சா இது ஒரு டேஞ்சரஸ் லைன் மேக்ல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம்? தமிழ்நாட்டுல நாம வந்து இப்ப நம்ம தொகுதியிலிருந்து எல்லாமே நாம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம சரியா செய்து வைத்திருக்கிறதுனால அதனால எங்களை தண்டிக்கிறேன்னு தண்டிக்கல. அது வந்து நம்ம நாட்டில் உள்ள ரிசோர்சஸ்லாம் போக வேண்டியவங்களுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு 4-5 பேர் ஒரு பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னோட சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னா என் குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாடை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு தாயா நீங்க ஒத்துக்குள்வீங்களா? நம்ம வீட்டுக்காரங்களை சொல்லும் போது தான் பிரச்சனை. வீட்டுக்காரங்களை சொல்லலையே, வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அதான் சொன்னேன். 15 பாயிண்ட் ப்ரோக்ராம். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு என் குழந்தைங்களோட சாப்பாடு பிரிக்கிறதுக்கு 4 பேர் வந்து உட்காந்துட்டு பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இது போதுமா? ஒத்து போகுமா? ஒத்துக்க முடியுமா? மேற்கு வங்கம் போன்ற பாகிஸ்தான்லேருந்து வர இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவர் சொல்றாரு, அதையே நீங்க ஒத்துக்க மறுக்கிறீங்க. 400 இலக்க கைவிட்டுட்டாரோ பிரதமர்? ரொம்ப கேட்கறது இல்லையா அது? அதுல வந்து தீவிரமா இருக்காரு. ஒரு வாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லியாச்சு, அது பதிவு செஞ்சாச்சு. 400க்கு மேல வரும் இப்போ. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். காங்கிரஸ் அறிக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் திகிலாயிட்டீங்களோ, பதற்றம் அடைஞ்சிட்டீங்களோ? ஒன்னும் திகிலாவல. காங்கிரஸ் அறிக்கை தான். நான் அந்த அறிக்கையை தான் நான் என்னன்னு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா எங்களோட அறிக்கையை தான் கொடுக்குறாருன்னு. நாங்க அந்த அறிக்கையில திகில்லாம் ஒன்றும் ஆகல. அதுல வந்து நீங்க சொத்துக்களை பற்றி பிரித்து கொடுப்பதை பற்றி தெளிவான நீங்க ஒரு சிந்தனை இல்லாம போட்டதுனாலதான் இந்த சொத்துக்களை பிரிச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்துட கூடாதுன்றத சொல்லவே இல்லையேங்கறாங்க. நாங்க வந்து சர்வே தான் எடுக்க சொன்னோமே தவிர நாங்க எங்கேயாவது சொன்னோமா? எந்த இடத்துல சொல்லுங்க? பிரதமர் சொன்னதுனால சொல்லலன்னு சொல்றீங்க. இல்ல அதை வச்சு நீங்க வாக்கு வங்கியா நீங்க பயன்படுத்த பாத்தீங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டை பற்றி பாரத பிரதமரோட நாங்களோட தேசிய அறிக்கையில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம், திருவள்ளுவரின் சென்டர்ஸ் வந்து உலகம் முழுவதும் திறப்போம். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சொல்லி தான் தேர்தல் அறிக்கைனா அதில் தமிழுக்கு அதான் இருக்கா? அப்போ நீங்கள் சொல்லி வழக்காடு மொழியாக ஆக்குவேன் 20 வருஷம் இருந்தீங்கல்ல, ஏன் ஆக்கல? மன்மோகன் சிங் டு விபி சிங் டு மன்மோகன் சிங், சிங் டு சிங் இருந்தீங்க, ஏன் இதை சிங் பண்ணல? அப்போ நீங்கள் நான் எல்லாத்தையும் நான் இதான் கேட்பேன். நீங்கள் இன்னைக்கு கேட்குற எல்லாமே நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னா பரவாயில்ல, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி, எத்தனை மினிஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறீங்களே, எத்தனை மினிஸ்டர்? நீங்கள் 5 பேர் இருந்தீங்க தமிழ்நாட்டிலிருந்து. நீங்கள் ஒரே ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடுக்கு என்ன கொடுத்தீங்க? தமிழ்நாடுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டு, ஒரு கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை ஒழுங்கா உங்களால கொண்டு வர முடியல. ஆனா ஒரு ஆமா நல்ல நேரமா போயிட்டு இருக்கு. அதனால அது மக்கள் வந்து பஸ்ஸுக்கு போறதுக்கு அங்கிருந்து ஒரு பஸ்ல போய் இங்கிருந்து ஒரு ஆட்டோவில் போய் அப்புறம் பஸ்ஸை பிடிக்கணும். அதே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், திருச்சியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், வந்தே பாரத் ரயில்கள் எவ்வளவு கொடுத்துருக்காரு? அமைச்சரவையில் தமிழிசை ஒலிக்குமா? தமிழிசை எப்பவும் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். செங்கோல் ஒலிக்கும் போது தமிழிசையும் ஒலிக்கதான். அமைச்சரவையிலையா? அமைச்சரவை சொல்ல முடியாது, பாராளுமன்றத்தில் தமிழிசை ஒலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் தமிழிசை ஒலித்தாலே எனக்கு போதுமானது. எந்த வேலை, மக்களவையா மாநிலங்களவையா? நான் வந்து மக்களவைக்காக தான் போறேன். மாநிலங்களவைங்கன்னா எப்படியோ நான் வந்து கவர்னர்ல அப்படி ஒரு ரூட் எடுத்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. நான் வந்து மாநிலங்களவையை நான் நினைக்கவே இல்லை. மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். மக்களவைக்கு போவதற்காகத்தான் நான் ராஜ்பவனை விட்டே வந்தேன். 400ல் 4வது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுமா? 4 பக்கமும் வருவோம். அதனால் 4 புறமும் வருவோம், 4 பக்கமும் வருவோம், திசைதோறும் வருவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 400 நீங்கள் கம்மியாக தான் இப்போ பேசுகிறீங்க இல்லை? என்ன 400ல் 400 தான் நான் சொல்லியிருக்கேன். தாலி சென்டிமெண்ட் அளவுக்கு போயிட்டீங்களே, ஏதோ ஒரு பதற்றம் இருக்கும். பிரதமரே தாலி சென்டிமெண்ட் பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதாவது பிரதமர் நாட்டிலோட கலாச்சாரத்தை பிரதமர் பேசுகிறார். இன்னொன்று கேட்குறேன், தாலி சென்டிமெண்ட்டை இங்கே காங்கிரஸ் பேசுகிறாங்க. யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்க? யார் பிரச்சனைன்னு இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது யாரால? அவர்களின் இந்த
பிரச்சனை வந்தது என்பது. நான் அந்த வார்த்தைகளை ரொம்ப நான் இமோஷனலா சொல்ல விரும்பல. அவங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என்ன சம்பந்தம்? அந்த 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 ராஜீவ்காந்தி கொலையில யார் உறுதுணையாக இருந்தாருன்னு யார் மேல குற்றம் சாட்டப்பட்டு யாரின் ஆட்சி கலைக்கப்பட்டதோ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து. கூட்டணி வச்ச கட்சிகளை சொல்றீங்களா? யாரு? நாங்க எங்க கூட்டணி வச்சோம். திமுக மதிமுகவோட நீங்க கூட்டணி வைக்கல? நாங்க அது உங்களுக்கு பரவாயில்லையா? அவங்க மாமியார் உடைச்சா ஒரு கதை, மருமக அதேதான் நான் கேட்பேன். இன்னைக்கு இவ்வளவு சொல்றீங்களே, அதே பிஜேபி கூட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே, அதிமுக திமுகவும் கூட்டணி வச்சிருந்தீங்களே, திமுக உங்களோட எல்லாத்தையும் ஆனா இன்னைக்கு சொல்ற எந்த சென்டிமெண்ட்டை பேசுறீங்களோ அந்த சென்டிமெண்ட்டுக்கு காரணமானவர்கள் கூட கை கோத்திருக்கீங்களேன்னு கேட்குறேன். அப்ப அது எந்த விதத்துல நியாயம்? அப்போ ஓட்டுன்னு வருதுன்னா எங்க தலைவரை கொலை பண்ணவங்க கூட பரவாயில்ல, அது யாரோ பண்ணதுக்கு யாரோ அப்புறம் அப்பயும் ஆட்சியில அது வந்து விண்டிகேட் பண்ணிடுமா? அதை வந்து நியாயப்படுத்திடுமா? அதை நியாயப்படல கொண்டாடுறாங்க. என்ன அவரு கொலை செய்தவர்களே கொண்டாடப்படுகிறார்களே, அது என்ன? உங்க கூட்டணியில இருக்கிறவங்க கூட தான் கொண்டாடுறாங்க. அதுக்கு என்ன பண்ண? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நேரடியாக அப்படிப்பட்ட சென்டிமெண்ட்ஸை இவங்க பேசுறாங்களே தவிர காரணமானவர்கள் அதை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள்.